கடந்த கொஞ்ச காலமா பெருசா நீங்க நல்லா இல்ல. இப்பயாவது நல்லா இருப்போமா அப்படின்னு கேட்டா சாலிடா நல்லா இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் ரோக சனியா வந்திருக்காரு. ரோக சனியா வந்து என்ன பண்ண போறாரு அவரு? கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போறாரு. பூர்வீக சொத்திற்கு வியாபாரமே ஆவலைங்க. நல்ல ரேட்டுக்கே போக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் நல்ல ரேட்டுக்கு போகும். வணக்கம், நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்கும் எங்களுக்கு எப்படிமா இருக்கு இனி வரும் காலம். இனி வரும் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ராசி கேட்டா பரவாயில்ல, எல்லா ராசியுமே கேட்பாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள், 7 நாட்டு சனியில இருக்கவங்க சாலிடா ஜோதிடம் பார்க்க வரும்போது எங்களுக்கு இனிமேல் பட்டாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறவங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில இருக்காங்க அப்படின்றதுனால சிம்மம் கேட்கறது உண்டு. கன்னி கண்டக சனியில இருக்கிறதுனால கன்னி சாலிடா கேட்பாங்க, இனிமேல் பட்டாவது நாங்க நல்லா இருப்போமா. தனுசு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அந்த வார்த்தை சாலிடா வரும். அதுக்கப்புறம் கும்பம் பாத சனியில இருக்கிறதுனால கும்பம் கேட்கறது உண்டு. மீனம் ஜென்ம சனியில இருக்கிறதுனால இந்த 6 ராசிகளும் டிஃபால்ட்டா கேட்பாங்க, இனியாவது நாங்க நல்லா இருப்போமா அப்படின்னு. மீதி இருக்க 6 ராசிகள் சனியே எக்ஸலண்டா இருக்கான். அப்போ ஆனால் அவங்களும் கேட்கறது உண்டு, இனி லைஃப் நல்லா இருக்குமா, முன்னேற்றம் வருமா, நாங்க பெரிய லெவல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா, பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்கறது உண்டு. உண்மை என்ன அப்படின்னாமா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் எல்லா ராசிகளுமே எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. காரணம் என்ன? சனி தான் கெடுக்கணும் கொடுக்கணும். கெடுக்கணும்னு நினைக்கிற சனி மேல குருனோட 9ஆம் பார்வை படுது. அப்ப எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டார். கொடுக்கணும்னு நினைக்கிற சனி, இப்ப ரிஷபத்துக்கு சனி லாப சனியா இருக்கு, ஓகேங்களா. மிதனத்துக்கு கர்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி கொடுக்கணும், நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிற ராசிகளுக்கும் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால நல்லது கொடுப்பார். கட 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 நல்லது கொடுப்பார். ஆக எல்லாருக்குமே நல்லதுதான் வரப்போகுது. அதுக்கும் மேல ராகு என்ன பண்ண போறான்? ராகு குருனோட பார்வை அகலும் போது ஏதாவது கெடுதல் செய்வானா? கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கோம், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. ராகு என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். கேது என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொன்றுமே தெளிவா சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தெளிவாவே உங்களுக்கு புரியும். துலா ராசி அன்பர்கள், துலா ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராசியாதிபனே சுக்கிரன் தான். காலபுருஷனுக்கே 7ஆம் பாவம். வாழ்க்கையில பெரும்பாலான துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான குறிக்கோள் இருக்கும். திருமணம் அப்படின்னா காதல் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கணும். முன்ன பின்ன தெரியாதவங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்? முன்ன பின்ன தெரியாதவங்களை எப்படி கல்யாணம் பண்ணி வாழ முடியும்? வாழ்க்கை அப்படின்னா காதல் இல்லாம எப்படி வாழ்க்கை? லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் இயற்கையாவே ரொம்ப பிடிக்கும். நீட்டா இருப்பாங்க, டீசென்ட்டா இருப்பாங்க, அட்ராக்டிவா இருப்பாங்க, லவ்வபிளா இருப்பாங்க, ரொமான்டிக்கா இருப்பாங்க, பயங்கரமா பேசுவாங்க. அதையும் சொல்லி தானே ஆகணும். ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி. வெட்டு 1 துண்டு 10. பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். துலா ராசி பர்சனாலிட்டிஸ் கிட்ட பேசி, ஏன்டா அப்பா இவகிட்ட வாயை கொடுத்தோம், நல்லபடியா பேசினா பேசுவாங்க. ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்னு போச்சுன்னா, ஏன்டா சாமி சம்மந்தமே இல்லாம இவங்கிட்ட வாயை கொடுத்து நம்ம இப்ப மாட்டிக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. டீஃபால்ட்டா பயங்கரமா பேசக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. சரி, அப்படிப்பட்ட துலா ராசி அன்பர்கள் கடந்த கொஞ்ச காலமா பெருசா நீங்க நல்லா இல்ல. இப்பயாவது நல்லா இருப்போமா அப்படின்னு கேட்டா சாலிடா நல்லா இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் ரோக சனியா வந்திருக்கார். ரோக சனியா வந்து என்ன பண்ண போறாரு அவரு? கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க போறாரு. எதிரிகள் நம்மளுக்கு வந்துருவாங்க தானே. நம்ம வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா? அவன் 2 கேள்வி கேட்டான்னா நம்ம 20 கேள்வி கேட்போம் திருப்பி அவன. கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லணும். திருப்பி கேள்வி கேட்டா அவன் என்ன ஆவான்? டென்ஷன் ஆவான்ல, கடுப்பாவான்ல. சரி, அதுக்கும் மேல கோவம் வந்துச்சுன்னா நம்ம பயங்கரமா பேசுவோம். ஓகே. அதுக்கும் மேல நெறைய நல்ல குணம் இருக்கு. சனி உச்சமடைஞ்சிருக்கிறதுனால. அதாவது துலாம்ல தான் சனி உச்சம் அப்படின்போது இன்பில்ட்டாவே உங்களுக்கு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். ஈகை தன்மை அப்படின்றது உண்டு. சரி, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, ஓகே. அப்படிப்பட்ட துலா ராசி அன்பர்கள் இப்ப சனி ரோக சனி. கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நீங்க சொல்ட்டீங்க. எனக்கு பல கோடி கடன் இருக்கு. நானே தெருக்கோடியில் நிக்கிறேன். எப்படி கடன் அடைக்க முடியும்? கேள்வி கேட்பாங்க ஜாதகம் பார்க்க வரும்போது. அதுக்கு நாங்க சொல்ற பதில் என்னன்னா, அம்மா உங்களுக்கு குடும்ப சொத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத வியாபாரம் பண்ணி கடன் அடைப்பீங்க. எங்களுக்கு குடும்பத்துக்கு சொத்தே கிடையாது. சரிம்மா, நீங்க வாங்குன ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குன்னா, வியாபாரம் பண்ணி கடன் அடைப்பீங்க. நான் இதுவரைக்கும் ப்ராப்பர்ட்டியே வாங்கல. சரிம்மா, பேங்க் லோன்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் லோன் நீங்க அப்ளை பண்ணி கடன் அடைக்கலாம். எங்களுக்கு பேங்க் இதுக்கு முன்னாடி நான் பலமுறை பேங்க்குக்கு லோன் நான் அலைஞ்சு திரிஞ்சிருக்கேன். எனக்கு பேங்க் லோனே குடுக்கல அப்படின்ட்டுவாங்க. ஆனா இந்த காலகட்டம் நீங்க அந்த மாதிரி பேங்க் லோன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சூப்பரா வந்து கிடைச்சிடும். கவலைப்பட வேண்டாம். அதே மாரி பூர்வீக சொத்திற்கு வியாபாரமே ஆவலைங்க. நல்ல ரேட்டுக்கே போ மாட்டேங்குது. இந்த காலகட்டம் நல்ல ரேட்டுக்கு போகும். அருமையா வியாபாரம் அத வாங்கி கடன் அடைச்சிடும். இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சனியே ஏற்படுத்தி குடுப்பார். பொதுவா சனி பகவானுக்கு ஒரு வார்த்தை உண்டு. சனி பகவானுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லும்போது, "சனி கொடுக்க எவர் தடுப்பார்" அப்படிம்பாங்க. சனி ஒருத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, யாராலயும் தடுக்க முடியாது. இந்த விஜய் சார் ஒரு படத்துல சொல்லுவாரு பார்த்தீங்களா, "ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்." அந்த மாரி தான் சனி பகவானும். உங்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரே கெட்டது செய்யணும்னு நெனச்சா கூட அவர் பேச்ச அவர் கேட்க மாட்டார்.
அவர் நினைக்க மாட்டார். புரியுதுங்களா? ஸோ அவரு உங்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆக கடன் எப்படி நீங்க அடைப்பீங்க? நோய் இருக்கு அப்படின்னா, நோய் இல்லாத வாழ்க்கைய எப்படி சனி பகவான் குடுக்க முடியும்? சனி எப்ப டாக்டர் ஆனாரு? இப்ப காலகட்டம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப காலகட்டம் இல்ல. நம் முன்னோர்கள் காலகட்டத்திலயும், ராஜாக்கள் காலகட்டத்திலயும் உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு. அதுக்கு மருத்துவம் செய்றாங்க அப்படின்னா, ஆருடம் பார்த்து செய்வாங்க. அது இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உடனே வந்து இந்த மாரி இங்க சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஜாதகம் பாருங்க. ஜாதகத்தில இந்த காலகட்டத்தில ஆப்பரேஷன் செய்யலாமா? வேணாமா? அதாவது ஒரு டாக்டர் கிட்ட எப்படி கன்சல்டேஷன் வாங்குறாங்களோ, அந்த மாரி அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சல்டேஷன் வாங்கி தான் செய்றாங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. அப்ப இந்த காலகட்டம் நோய் இல்லாத வாழ்க்கை, குணமே ஆகாத நோயா இருந்தா, நீங்க தான் நல்லா பேசுவீங்களே! இந்த மாரி கேள்வியும் தானே கேட்பீங்க. குணமே ஆகாத நோயா, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அப்படின்றது காமன் டிஸார்டர்ஸ் எத்தனையோ இருக்கு. அந்த குணமே ஆகாத நோயா இருந்தாலும், இந்த காலகட்டம் ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. வைத்தியத்தினால நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கேன். இப்ப முதல்ல இருந்தப்ப ஜம்முன்னு இருக்கேன். அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்ப சனியே குடுப்பார். போதுங்களா? சரி. இது ஒரு பெரிய, 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 பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல ராகு பகவான் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் ராகு. இதுவரைக்கும் குழந்தை பிராப்தம் இல்லையா? நவீன வைத்தியத்தின் மூலியமா குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். லவ் பண்றீங்களா? லவ்லலாம் கொஞ்சம் கவனம் தேவை. அது பின்னாடி சொல்றேன். முதல்ல நல்லது சொல்லிடலாம். பூர்வீகத்துல சொத்து, பத்து, வீடு, வாசல்லாம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரிய வரும். அது எப்படி எங்களுக்கு தெரியாம இருக்கும்? அப்படின்னா, ஒரு சில பெர்சனாலிட்டீஸ் வருவாங்க, கிளையண்ட்ஸ் வருவாங்க. பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பையனா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது. எப்படின்னா, அப்பா, அம்மா 35 வருஷத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்பா செல்வந்தரா இருப்பாரு. இந்த அம்மாவ ஏழ்மையான பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வீட்ட விட்டு அவங்க தொரத்தியிருப்பாங்க, இல்ல இவங்களே வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டம் அத்தை, பெரியம்மா, சித்தி யாராவது தந்தை வழி சொந்தம் வருவாங்க. வந்து பூர்வீகம் சார்ந்து வருவாங்க. இந்தாப்பா வாரிசுகளோட கையெழுத்து வேணும் இல்லையா? கையெழுத்து வந்து போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட்ட குடுப்பாங்க. குடுத்து நம்ம கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அப்ப நம்ம கிராஸ் பண்ணிப்போம். ஐய்யயோ! எவ்ளோ சொத்து இருக்கு, இவ்ளோ சொத்து இருக்கா? போடு கோர்ட்ல ஒரு கேஸ. அப்படின்ற மாரி கேஸ் போடுறதுக்கான காலகட்டம் நெறைய பேருக்கு. நல்ல விதத்துல. உங்களோட சொத்து உங்களுக்கு தெரியுது. அது சார்ந்து நீங்க உரிமை கோரி கேஸ் போடுறீங்க. அதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள நம்மளுக்கு சொத்து பத்து எதையாவது வியாபாரம் பண்ணி குழந்தைங்கள வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம். அதுவும் உண்டு. இதெல்லாம் பிளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? ஆப்வியஸ்லி இருக்கு. ஏன்னா 6ஆம் மாசம் வரைக்கும் குருவினோட பார்வை ராகு மேல இருக்கு. 6ஆம் மாசத்துக்கு மேல குருவினோட பார்வை ராகு மேல கிடையாது. அப்ப நம்ம வந்து இங்கேருந்து அதாவது எப்படி சொல்லலாம் அப்டின்னா, குழந்தைங்கள இங்கேருந்து காசு செலவு பண்ணி வெளிநாடு படிக்க அனுப்புறோம். அப்டின்னா, எனக்கு படிக்க புடிக்கல அப்டின்னு திரும்பி வரதுக்கான வாய்ப்பு. அங்க போய் படிக்காம புள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகுதுங்களே, ஜம்முன்னு சொர்க்கத்த சுத்துற மாரி சுத்தின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு. குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல குறைபாடு வரதுக்கான வாய்ப்பு. இதுல கொஞ்சம் கவனம் அப்டின்றது வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் கவனம் அப்டின்றத வச்சுக்கணும். அதே மாரி கேது பகவான் 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல கேது. வெளிநாட்ல போய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். ஓகேங்களா? வெளிநாட்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குறதுக்கான பிராப்தம். உங்களுக்கும், உங்க நண்பர்களுக்குமான இடைவெளி அதிகமா இருக்கும். உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான இடைவெளி அதிகமா இருக்கும். மூத்த சகோதர, சகோதரிகள் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். பிளஸ் நெறைய இருக்கு. கேப் இருக்கிறது நல்லது தான். அவங்கவங்கள ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவ. சரி, 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 10ல போவார். 10ல் குரு பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க. போச்சா, முடிஞ்சு போச்சா, வேலை வந்து போயிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது அ வேலை செய்ற இடத்துல ஏகப்பட்ட பிரஷர்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிள். சனி உங்களுக்கு நெறைய நல்லது செய்ய போறான். அப்ப நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா, அந்த தொழில்ல ஏகப்பட்ட கிளையன்ட்ஸ் வரும். கிராக்கி நெறைய இருக்கும். வேலை செய்ய முடியாது. ஆர்டர்ஸ் நெறைய வரும். ஃபுல்ஃபில் பண்ணி தர முடியாது. மேன் பவர் இருக்காது. அப்ப ரொம்ப சிம்பிள். துலாம் வந்து கரெக்ட்டா பிளான் பண்ணக்கூடிய பெர்சனாலிட்டீஸ். கரெக்ட்டா பிளான் பண்ணி நீங்க செய்றீங்க அப்டின்னும்போது, வெறும் சக்சஸ் மட்டும் தான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன குழந்தைங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஆ இன்னொரு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது குழந்தைங்கள வந்து நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா, நம்ம "கண்ணு இந்த பச்சை சொக்கா ரொம்ப நல்லா இருக்கு கண்ணு. இந்த பச்சை சொக்கா போட்டுக்கோ சாமி" அப்டின்னோம்னு வச்சுக்கோங்களேன். அது "அம்மா ஓகேம்மா நீ பச்சை சொக்கா போட்டுக்கோன்னு சொல்லிட்டியாம்மா, சூப்பர்ம்மா நான் சிவப்பு சொக்கா போட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு போட்டு போகும். நம்ம என்ன சொல்றோமோ அத மாத்தி செய்யும். இது என்ன மாத்தி செய்யுது, இது அடங்க மாட்டேங்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, நான் திட்டி அத வந்து பார்த்தீங்கன்னா திருத்தப் போறேன். ஆ கிளாஸ்ல மிஸ் கிட்ட மாட்டி விட்டு திருத்தப் போறேன். அதெல்லாம் செய்யக்கூடாது. குழந்தைங்களுக்கு நல்ல அப்பா, அம்மா இருக்கிறத விட, நல்ல நண்பர்களா இருந்து பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்க முடியும். இல்லன்னா நம்ம கைய விட்டு போயிடும். முரட்டுத்தனமா குழந்தைங்கள ட்ரீட் பண்ணாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகேங்களா? சரி. இப்ப நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, வழிபாடு அப்படின்னு பண்ணும்போது, என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே துலாமா நீங்க மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணுங்க. மேன்மை, முன்னேற்றம் உறுதி. மகாலட்சுமி தாயார எப்படி வழிபாடு பண்ணலாம்? மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ மந்திரம் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப உத்தமமான மந்திரம் எது? அப்டின்னா, தேவேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அஷ்டகம் அப்டின்ற ஒரு மந்திரத்த பாராயணம் பண்ணியிருப்பார்.
நமஸ்தேஸ்து மகாமாயை ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரஹதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு ஆரம்பிக்கும். 8 ஸ்டான்சாஸ் இருக்கும். 10 நிமிஷம் தான் ஆகும். பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பா லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப நான் சொல்லியிருக்க பலன்கள் எல்லாமே பாருங்க, உலகத்தில் உள்ள உங்க ராசி மக்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். பொதுவாவே கோச்சார பலன்கள் அப்படின்றது 50%. உங்க சுய ஜாதகத்துல தசை எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கணும். இன் ஜெனரல் ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு. தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான் அப்படிம்பாங்க. தசை எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னா 100% நிறைய நல்லது நடந்துடும். கவலைப்பட வேண்டாம். தசநாதன் வலுவிழந்து இருக்கான் அப்படின்னாலும், அஷ்டமாதிபதியினோட தசை இருக்கு, விரையாதிபதியினோட தசை இருக்கு அப்படின்னாலும், கோச்சார கிரகங்கள் கோச்சார பலன்கள் 50% சாலிடா நடக்கும். இல்லம்மா நாங்க பார்த்துட்டோம், இது வரைக்கும் எங்க ஜாதகத்தை முழுசும் நாங்க அனலைஸ் பண்ணதே இல்ல, உங்ககிட்ட பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம். இல்ல எங்க குடும்பத்துல தீராத கடன் பிரச்சனை இருக்கு, எப்ப வீடு கட்டுவோம் தெரியல, குழந்தைங்க எப்ப திருந்தோம் தெரியல, எப்ப என் பிள்ளைங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் தெரியல, எப்ப எனக்கு ஒரு நல்ல திருமண வரன் கூடி வரும் தெரியல, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.